இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் வெளியிடக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடுமாறும் இந்த சேனல் தொடர்ந்து வளர்ந்திட உதவி செய்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். இந்தியாவை சுற்றியுள்ள நமது அண்டை நாடுகள் அனைத்துமே நம்மீது ஏதோ ஒரு வகையில் கோபம் கொண்டு நம்மீது தாக்குதல் நடத்துவதற்கு தனது நண்பர்களுடன் சேர்ந்து தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்ம நாட்டின் முக்கிய நண்பனாக இருந்த வங்காளதேசம் என்ற பங்களாதேஷ் நாடு, ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின் தற்போது அங்கு தற்காலிக ஆட்சியாளராக உள்ள திரு முகமது யூனுஸ் அவர்கள் நமது நாட்டிற்கு பெருமளவில் எதிர்ப்புகளை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார். தினமும் ஒவ்வொரு செயலாக ஒவ்வொரு செய்தி வெளிவரும் வகையில் அந்த நாட்டில் நமது இந்தியாவிற்கு எதிராக பல்வேறான செயல்களில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்பது நீங்கள் அறிந்ததே. நம்ம நாட்டின் விமானப்படைக்கு எதிராக நம் விமானப்படை அந்த நாட்டினை தாக்கினால் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் சீனாவிடமிருந்து 20 எண்கள் J-10C என்ற போர் விமானத்தை $2.2 பில்லியன் அளவிற்கு சீனாவிடம் வாங்குவது என தீர்மானித்தது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்தன. தற்போது ஒரு வாரமாக யூரோஃபைட்டர் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த போர் விமானத்தினை $3.3 பில்லியன் மதிப்பிலான தொகைக்கு வாங்குவதென லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்ற ஒன்றினை யூரோப்பியன் கன்சார்டியமும் பங்களாதேச அரசும் கையெழுத்திட்டுள்ளது. இந்த யூரோஃபைட்டர் என்ற விமானமானது ரஃபேல் விமானத்தை போன்று மிக சிறந்த விமானம். ஆனால் நாம் ரஃபேல் விமானத்தை வாங்குகிறோம் என்றால் அது மற்ற விமானங்களை விட மிக சிறந்த விமானம் என்ற காரணத்தினாலேயே 2016ஆம் ஆண்டே நாம் பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனம் தயாரித்த ரஃபால் விமானத்திற்கு 36 எண்கள் வாங்குவதற்கு நாம் ஆர்டர் கொடுத்து தற்போது அவற்றை வாங்கி நாம் பயன்படுத்தி வருகிறோம். நாம் ரஃபேல் விமானத்தை வாங்கிய பின்பு தான் உலகத்தில் உள்ள பல நாடுகளும் எகிப்து, இந்தோனேசியா, UAE போன்ற நாடுகள் எல்லாம் இந்த விமானங்களை வாங்க ஆரம்பித்தன. வங்காளதேசம் மிக சிறிய நாடு. அது தன் அருகிலுள்ள மியான்மரை எதிர்த்து வேண்டுமென்றால் அது போரிடக்கூடும். அந்த அளவிற்கு மிக சிறிய நாடு. ஹசீனா அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின்பு தற்போது திக்குமுக்காடுகிறது. பொருளாதார வளர்ச்சி இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. ஆகவே உலக நாடுகளிடம் கடன் வாங்குவது அல்லது உலக நிதி அமைப்புகளிடம் கடன் வாங்குவது என அது தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்தியாவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக துருக்கியிலிருந்து ட்ரோன்களை தனது நாட்டில் உற்பத்தி செய்வதற்காக ஒப்பந்தம் செய்வது, துருக்கியிலிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை தனது நாட்டில் நிறுவுவது, ஏனென்றால் இந்தியாவிலிருந்து தாக்குதல் ஏதேனும் வந்தால் அதை தடுப்பதற்காக UK நாட்டிலிருந்து ஸ்கை சப்ரே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தனது நாட்டில் நிறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, உலகத்திலேயே அமெரிக்கா ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் ஆயுதங்களை கொண்டுள்ள நாடு, உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடு சீனா என்பது உங்களுக்கு தெரியும். சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் பெற்ற எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளும் சரியாக வேலை செய்யவில்லை. அவற்றை நமது இந்தியா அடித்து நொறுக்கியது என்பதனையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சூழ்நிலையில் வங்காளதேசம் துருக்கியிலிருந்தும் UK நாட்டிலிருந்தும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை நமது இராணுவம் ஒரு நொடியில் தாக்கி அழித்துவிடும் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நண்பர்களே. இதை பற்றி ஒன்றுமே அறியாத திரு முகமது யூனுஸ் அவர்கள் வங்காளதேச நாட்டிற்காக J-10C போன்ற விமானங்களும் யூரோஃபைட்டர் என்ற விமானங்களையும் வாங்குவதற்கு முயற்சி செய்து வருகிறார். யூரோஃபைட்டர் என்பது ஏர்பஸ் என்ற நிறுவனமும், இது ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி ஆகிய 2 நாடுகள் அந்த நிறுவனத்தை கையாளுகின்றன. ஜெர்மனி, ஸ்பெயின் கையாளக்கூடிய ஏர்பஸ் நிறுவனம், BAE சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய UK நிறுவனம், லியோனார்டோ என்று சொல்லக்கூடிய இத்தாலி நிறுவனம், இந்த 3 நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கன்சார்டியம் ஒன்றினை அமைத்து அந்த அமைப்பு தயாரித்த போர் விமானம் தான் இந்த யூரோஃபைட்டர் என்பது. இந்த யூரோஃபைட்டர் விமானம் தற்போது பங்களாதேசம் வாங்க உள்ளதால் அது தனது அருகிலுள்ள மியான்மர் நாட்டிடம் வேண்டுமென்றால் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்தியாவிடம் பயன்படுத்த முடியுமா என்பதனை
நாம் சற்று ஆராய வேண்டியுள்ளது நண்பர்களே. பொருளாதார வளர்ச்சியில் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள வங்காளதேசம் யூரோஃபைட்டர் விமானத்தினை 16 எண்கள் வாங்கும்போது ஒரு விமானத்தின் விலை 1000 கோடிக்கு மேல் ஆகிறது நண்பர்களே. 16,000 கோடி முதல் 20,000 கோடி ரூபாய் வரை இந்த விமானத்தின் மொத்த விலை இருக்கும் என்று கூறுகிறது. ஆகவே 3.3 பில்லியன் அளவிற்கான தொகையை அது உடனடியாக செலவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இந்த விமானத்தை இயக்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு $60,000 செலவாகும் என்று கூறப்படுகிறது. இந்த யூரோஃபைட்டர் விமானத்தினை பராமரிப்பது, ஸ்பேர் பார்ட்ஸ்கள் வாங்குவது, அதில் உள்ள ஏவியானிக் சிஸ்டம் மற்றும் அதற்கு தேவையான ஆயுதங்களை ஆகியவற்றை பராமரிப்பது, அவற்றை அவ்வப்போது பறக்க விட்டு தயார் நிலையில் வைத்திருப்பது, மேலும் அந்த விமானங்களுக்கு தேவையான எரிபொருள், பைலட் செலவுகள், இதர செலவுகள் என்று பார்க்கும்போது ஒரு மணி நேரத்திற்கு $60,000 செலவாகுது என்று கூறுகிறார்கள் நண்பர்கள். இந்த 16 விமானங்களை பராமரிப்பதற்கு, அதை பறக்க விட்டு தயார் நிலையில் வைப்பதற்கு இவ்வளவு தொகையை வங்காளதேசம் செலவிட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இந்த யூரோஃபைட்டர் விமானம் மிக சிறந்த தொழில்நுட்பங்கள் உள்ள விமானம். தற்போது புதிதாக வடிவமைக்கப்பட்ட டிரான்சி 4 என்ற வெர்ஷனை அது வாங்க உள்ளது. இது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இந்த வெர்ஷனை பராமரிப்பது என்பது மிக மிக கடினம். ஏனென்றால் ஏற்கனவே சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட JS7, ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட MiG-29 ஆகிய விமானங்களைத்தான் இதுவரை வங்காளதேசம் பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றது. யூரோஃபைட்டர் விமானங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் விமான பைலட்டுகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கும். ஆகவே குறைந்தது 20 விமான பைலட்டுகளாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி சுமார் 1 வருடம் வரை அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கும். ஸோ பயிற்சி செலவு, பயிற்சி அளிப்பதற்கான கட்டணம், தங்குமிடம், உணவு வசதி என பார்த்தால் அதற்கு ஏராளமான செலவுகள் ஆகின்றது. மேலும் இந்த விமானத்தில் உள்ள தொழில்நுட்பங்களை பின்னாலே ஏதாவது பழுது என்று ஒன்று ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் MRO என்று சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹாலிங் என்று சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வங்காளதேச நாட்டில் இல்லை. ஆகவே அந்த மாதிரி ஓவர்ஹாலிங் இல்லாத போது அந்த விமானங்களை பராமரிப்பதற்கு, ரிப்பேர் செய்வதற்கு தேவையான டெக்னீஷியன்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி அந்த பயிற்சி எடுக்கப்பட வேண்டும். அவற்றிற்கு ஏராளமான செலவுகள் ஆகும் நண்பர்களே. சரி, அருகில் உள்ள அண்டை நாடுகளிலாவது இந்த யூரோஃபைட்டர் விமானத்தை பயன்படுத்துகிறார்கள். அவற்றில் சென்று நாம் பழுது பார்க்கலாம் என்றால் அவ்வாறு அண்டை நாடுகளோ அல்லது இந்தியாவோ யூரோஃபைட்டர் விமானத்தை பயன்படுத்தவில்லை. ஆகவே இந்த விமானத்தை தொடர்ந்து பராமரித்து அவற்றை இயக்க முடியுமா வங்காளதேச நாட்டினால் என்ற ஒரு பெருத்த கேள்வி எழுகிறது. ஏனென்றால் JF-17 என்று சொல்லக்கூடிய சீனாவின் போர் விமானத்தில் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட அந்த போர் விமானத்தினை மியான்மர் நாடு வாங்கி 2018ஆம் ஆண்டிலிருந்து சப்ளை செய்யப்பட்டது மியான்மர் நாட்டிற்கு. ஆனால் 2023ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த விமானங்களை இயக்க மியான்மர் நாட்டினால் முடியவில்லை. ஏனென்றால் என்ஜின் பழுதாகிறது, ஏர் ஃப்ரேம் கிராக் ஆகிறது, அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் பணி செய்வதில்லை. ஆகவே இது போன்ற விமானங்களை மியான்மர் வாங்கி கொண்டு தற்போது அதை பயன்படுத்தாமல் வைத்துள்ளது. ஆகவே எதிர்நாடுகள் அனைத்துமே இந்தியா வாங்கிவிட்டது ரஃபால் விமானத்தை, நாமும் இந்தியாவுக்கு எதிராக இருக்க வேண்டும், நாமும் மிக சிறந்த நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே பல நாடுகள் மிக சிறந்த அதிக அளவு செலவு செய்யக்கூடிய விமானங்களை வாங்கி அவற்றை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே வைத்திருக்கின்றன நண்பர். அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே எல்லாமே பெரும்பாலும் எண்ணெய் வசதிகள் கொண்ட மணற்பாங்கான பகுதி. அங்கு இந்த விமானங்கள் எல்லாம் மிக எளிதில் பழுதடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். UAE போன்ற நாடுகள் எல்லாம் ஏராளமான விமானங்களை வாங்கி குவிக்கின்றன. இந்தோனேசியா போன்ற நாடுகள் அனைத்துமே ஏராளமான விமானங்களை வாங்கி வைத்து கொண்டிருக்கின்றன. தனது நாட்டின் பெருமைக்காக இந்த போர் விமானங்களை வாங்கி அவை குவித்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பயன்படுத்த போகின்றனவா என்று தெரியவில்லை. மேலும் இந்த விமானங்களை வாங்கும் போது கரப்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நண்பர்களே, இந்த விமானமானது ஒரு மணி நேரத்திற்கு $60,000 செலவாகும் இதை பயன்படுத்துவதற்கு என்பது மொத்த செலவை குறிக்கின்றது. ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு அதை பறக்க விடும்போது $24,000 ஆகும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. F-16 என்ற போர் விமானத்தை பயன்படுத்தும் போது பாகிஸ்தான் வைத்துள்ளது அதற்கு $27,000 ஆகும் என்றும், நமது ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தும் போது $17 முதல் $20 ஒரு மணி நேரத்திற்கு செலவாகும் எனவும்
கூறப்படுகிறது. இவற்றையெல்லாம் லட்சங்களில் பார்க்கும்போது 20 முதல் 40 லட்சம் வரை ஒரு மணி நேரத்திற்கு செலவாகும் என்று கருதப்படுகிறது நண்பர்களே. ஆகவே இவ்வாறு இந்த விமானத்தை செலவு செய்து அடிக்கடி இவற்றை பறக்க விட்டு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் திடீரென்று கிளப்பினால் அது கிளம்பாது, அவற்றை பயன்படுத்த முடியாது, சில பாகங்கள் ஜாம் ஆகியிருக்கும். ஆகவே இந்த விமானத்தை அடிக்கடி தினமும் அவற்றை பறக்க விட்டு விமானத்தை தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய நிலை ஏற்படுமா பங்களாதேசத்திற்கு என்ற ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. நான்காவதாக இந்த விமானத்தை மிக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கான்கிரீட் முறையில் தயாரிக்கப்பட்ட ஹேங்கார்கள், நன்கு ஓடுபாதைகள் போன்ற அனைத்துமே மிக தயார் நிலையில் இந்த விமானங்களுக்கு வைத்திருக்க வேண்டும். அந்த ஓடுபாதைகள் மற்றும் ஹேங்கார்களை அடிக்கடி பராமரித்து வர வேண்டும். இந்த விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அடிக்கடி பாகங்கள் வேலை செய்யாமல் அவற்றை மாற்ற வேண்டியிருக்கும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் வங்காளதேசம் வாங்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் பக்கத்து நாடுகளில் MRO என்று சொல்லக்கூடிய பழுது நீக்கம் செய்யும் அமைப்பு இல்லாததால் தனது ஸ்பேர் பார்ட்ஸ்களுக்கு ஐரோப்பிய நாடுகளை தான் சார்ந்திருக்க வேண்டும். அங்கிருந்து வரக்கூடிய நிகழ்வில் தாமதம் ஏற்பட்டால் இந்த விமானங்களை இயக்க முடியாது. மேலும் நண்பர்களே, இந்த விமானங்களில் உள்ள தொழில்நுட்பங்களை அடிக்கடி மேம்படுத்தி கொண்டே வர வேண்டியிருக்கும். இல்லை என்றால் மற்ற நாடுகளை விட மிக பிந்திய நிலையில் உள்ள சாப்ட்வேர்கள் தான் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதன் மூலமும் இந்த விமானங்கள் எதிர் நாடுகளை தாக்கும் அளவிற்கு தயாரானதாக இருக்குமா என்றால் அதுவும் இருக்காது. இந்த விமானத்தில் பயன்படுத்துவதற்காக மீட்டியார் என்று சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைலை இது வாங்க உள்ளது நண்பர்களே. இந்த மிசைலையும் ஐரோப்பிய நாடுகள் தான் தயாரிக்கின்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த விமானத்தை நேரடியாக மேலே கிளப்பி அதில் உள்ள ஆயுதங்களை எதிர் நாடுகள் மீது பயன்படுத்தலாம் என்று வங்காளதேசம் கருதினால் அது ஒரு முட்டாள்தனமாகத்தான் இருக்கும் நண்பர்களே. ஏனென்றால் விமானம் மேலே கிளம்பிவிட்டால் நாம் ஏற்கனவே நமது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்துள்ளோம். 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எந்த ஒரு எதிரி நாட்டின் இலக்காக இருந்தாலும் உடனடியாக தானே மேலே அந்த மிசைலை கிளம்பி சென்று அந்த இலக்கினை அழித்துவிடும். அந்த வகையில் தான் பாகிஸ்தானின் விமானங்களை நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஆனது அழித்து நொறுக்கியது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாகிஸ்தானிற்காவது நமது எல்லையிலிருந்து 400-500 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த நாட்டின் பரப்பு உள்ளது. ஆனால் வங்காளதேசத்திற்கு 3 பக்கமும் இந்தியாவால் சூழப்பட்டது. ஆகவே அந்த நாட்டில் இந்த விமானம் எங்கு உள்ளது, விமானத்தளங்கள் எங்கெங்கு உள்ளன, எங்கெங்கு ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் போன்ற அனைத்து விவரங்களுமே இந்தியாவுக்கு முழுமையாக தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த விமானங்கள் மேலே கிளம்பியுடன் நமது S-400 சிஸ்டத்திலிருந்து மிசைல்கள் சென்று அந்த விமானத்தை தாக்கி அழித்துவிடும். S-400 சிஸ்டம் கூட தேவையில்லை. நம்ம நாட்டின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் அல்லது ஆகாஷ் சிஸ்டம், இந்த 2 மிக குறைந்த அளவு சென்று தாக்கக்கூடிய இந்த சிஸ்டங்களை அந்த நாட்டின் விமானங்களை தாக்கி அழித்து விடும் நண்பர்களே. இது இவ்வாறு ஒரு பக்கம் இருக்க, இந்த 16 விமானங்களையும் அழிப்பதற்கு நம்ம நாட்டிலிருந்து ஒரே ஒரு அக்னி 5 மிசைலை அனுப்பினால் போதும் நண்பர்களே. இந்த அக்னி 5 மிசைல் 5000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. மாக் 20 முதல் 25 என்ற வேகத்தில் சென்று தாக்கக்கூடியது. 25 மாக் என்று நாம் கூறும்போது ஒரு மணிக்கு 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து செல்லக்கூடிய இந்த அக்னி 5 மிசைலானது மிக துல்லியமாக தாக்கக்கூடியது. ஆகவே இந்த விமானம் வைக்கப்பட்டுள்ள 16 முதல் 20 விமானங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த விமானத்தளத்தை நமது ஒரே ஒரு அக்னி 5 மிசைலை ஏவி அவற்றை ஒரு நொடிக்கில் நாம் அழித்து விட முடியும் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டிற்கு சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, இனியும் அது அமைக்கப்படவில்லை. அவாக்ஸ் என்ற விமானங்களும் இல்லை. அவாக்ஸ் என்ற விமானமானது மேலே 60,000 அடி வரை மேலே உயரத்தில் பறந்து கொண்டு எதிரிகளின் இலக்கை ஆராயக்கூடியது. அந்த வகை விமானங்களை பாகிஸ்தானில் பறந்து கொண்டிருந்த போது நமது நாட்டிலிருந்து 314 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த விமானத்தை நமது S-400 சிஸ்டம் அளித்தது என்பதனை நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ சேனலில் ஒரு வீடியோவில் தெரிவித்துள்ளோம். வங்காளதேசத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, அவாக்ஸ் வகை விமானங்களும் இல்லை. அவை இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்யாமல், சிறந்த விமானத்தளத்தை ஏற்பாடு செய்யாமல் சீனாவிடமிருந்து J-10C விமானத்தை வாங்க போகிறேன், ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மிக சிறந்த ஹீரோ ஃபைட்டர் விமானத்தை வாங்க போகிறேன் என்றெல்லாம் அதை வாங்கினால் காசை கரியாக்கும் செயலில் தான்
முகமது யூனுஸ் அவர்கள் ஈடுபடுகிறார் என்பது தெளிவாகிறது. வங்காளதேசம் நாடு செய்யக்கூடிய இந்த செயலினால் வங்காளதேசத்துக்கு பெருமளவில் இழப்பு ஏற்பட போவதே ஒழிய இதன் மூலம் அந்த நாட்டிற்கு எந்த விதத்திலுமே நன்மை கிடைக்கப் போவதில்லை. இந்த விமானங்களை வைத்து மியான்மர் நாட்டை கூட அது தாக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அவ்வாறான சூழ்நிலை தான் வங்காளதேசத்தில் நிலவுகிறது. தற்போது வாங்க உள்ள 16 விமானங்களும் பயன்படுத்தப்படாமல் மியான்மர் எவ்வாறு பாகிஸ்தானிடமிருந்து வாங்கிய JF-17 விமானத்தை விமான தளத்தில் காட்சி பொருளாக வைத்துள்ளதோ அதே போன்று வங்காளதேசம் வாங்கக்கூடிய இந்த விமானங்கள் எல்லாமே காட்சி பொருளாகத்தான் வைத்திருக்க ஒழிய எதிர்நாடுகள் மீது பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம். நண்பர்களே, ஏற்கனவே சீனாவிடமிருந்து வாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது செயல்படாமல் கப்பல் தளங்களில் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் அங்கே நிலவுகிறது. ஆகவே வங்காளதேசம் மிக சிறந்த விமானத்தை வாங்கப் போவது என்பதற்காக இந்தியா அச்சம் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.